10th படிக்கிறேன். நான் வந்து இங்கிலீஷில் ரொம்ப வீக்கு. அதுவும் இல்லாமல் என் கிளாஸ்லேயே நான் தான் கம்மியாக எடுப்பேன் மார்க்கு. என்னால் படிக்க முடியுமான்னு தெரியல. படிக்கும்போதெல்லாம் ஒரு கான்சன்ட்ரேஷனே இல்லை. என்னால் படிக்க முடியல. உட்காந்தாலே ஒரு பயம், தூக்கம், அதான் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அவ்வளோதான். பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ், வீட்டு பக்கத்தில் நடக்கிறது, அப்புறம் பழைய தாட்ஸ். படித்தா எல்லாம் மறந்து போயிடுது, ஞாபகமாகவே இல்லை, ஞாபகமே வரமாட்டேங்குது. படிக்க அவ்வளோ விருப்பமே இல்லை. இதை போலவே சோர்ந்து போய் தொடர்ந்து கண்ட தோல்விகளால் மன உளைச்சலுக்குள்ளாகி தேர்வை சந்திப்போமா, வெற்றி அடைவோமா என்ற எண்ணங்களோடு வாழும் மாணவ செல்வங்களுக்கு ஓர் எழுச்சியையும் புத்துணர்வையும் தன்னம்பிக்கையையும் உண்டாக்கி இறைஞானத்தோடு தேர்வை சந்தித்து வெற்றியை மட்டுமல்ல அவர்களை மாநிலத்திலேயே முதன்மை மாணவ மாணவியராக மாற்ற சுமார் 22 ஆண்டுகளுக்கும் மேலாய் வருடம் தோறும் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் மாணவர்களுக்கென்று சிறப்பு பிரார்த்தனை கூட்டங்களை நடத்தி அவர்களுக்கென்று பிரார்த்தனை ஏறெடுத்து வருகிறார். Maybe you say I am not able to pray. ஒருவேளை என்னால் ஜெபிக்க முடியவில்லை என்று நீங்கள் சொல்லலாம். Every time I sit to pray before my exams only fear comes to me. ஒவ்வொரு முறையும் என் தேர்வை எழுதும் முன்பு நான் பிரார்த்தனை செய்ய உட்கார்ந்தால் பயம்தான் என்னை பிடிக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். I am not able to have confidence that I have the presence of God. இறைவனுடைய சமூகம் என்னோடு இருக்கிறது என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. That's why we have come to pray with you and for you. அதனால்தான் உங்களுக்காக உங்களோடு இணைந்து ஜெபிக்கும்படி பிரார்த்தனைக்காக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டடீஸில் டல்லாக இருந்தேன். இப்போ வந்து இந்த மெசேஜ் எனக்கு கிடைச்சதுல இனிமேல் நான் நல்லா படிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. God will not punish you in this examination. கடவுள் இந்த தேர்விலே உங்களை தண்டிக்க மாட்டார். No punishment for you in this examination. இந்த தேர்விலே உங்களுக்கு எந்த தண்டனையும் இல்லை. கான்ஃபிடென்ட் ரொம்ப நல்லா வந்துருச்சு. அங்கிள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக சொன்னாங்க. இந்த ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்ணதுலேருந்தே ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. எல்லா சப்ஜெக்டில் ஒரு எடுப்போன்ட்டு சென்டம் எடுப்போன்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. Till now in whichever subject you failed, in that subject you are going to get the maximum marks from today. இந்நாள் வரை எந்தெந்த பாடங்களிலே நீங்கள் தோல்வியுற்றீர்களோ அந்த பாடங்களில் எல்லாம் அதிகபட்ச உயர்ந்த மதிப்பெண்களை இனி உங்களுக்கு அவர் தருவார். இந்த ஆண்டும் பிப்ரவரி 3ஆம் தேதி சென்னை சேத்துப்பட்டு MCC பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு தேர்வை எதிர்கொள்ள தயாராகும் மாணவ செல்வங்கள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அலைக்கடல் என திரண்டு வந்தனர். வரும்போது கான்ஃபிடென்ட் இல்லாமல் ரொம்ப பயத்தோடு தான் வந்தேன். பட் போகும்போது ஒரு டென்ஷன் இல்லாமல் ஃபியர் இல்லாமல் நல்லா கான்ஃபிடென்ட்டோடு போகிறேன். நான் இத்தனை வெறும் 200 தான் எடுப்பேன். அவர் சொன்னோன்னே இனிமேல் நான் 400 எடுத்து ஏம் பண்ணணும் அப்படிங்கிற இது வந்துச்சு. இந்த தடவை வந்தவங்க எல்லாருமே ஷோராக சொல்கிறாங்க கண்டிப்பாக நிறைய மார்க் எடுப்பாங்க. தேங்க்ஸ் டு ஜீசஸ். இவர்களுக்கு ஓர் புத்துணர்ச்சியையும் தன்னம்பிக்கையையும் தேர்வில் வெற்றி பெறுவோம் என்பது மட்டுமல்லாமல் முதன்மையாக திகழ்வோம் என்ற நம்பிக்கையை வழங்கிய டாக்டர் பால் தினகரன் அவர்களின் இறை செய்தியையும் பிரார்த்தனையையும் உங்களுக்காக வழங்குகிறோம். God says, in every place where you went through shame, I will give you praise. இறைவன் சொல்லுகிறார், எங்கெங்கெல்லாம் நீங்கள் வெட்கத்தை அனுபவித்தீர்களோ அந்த இடங்களிலெல்லாம் உங்களை நான் புகழ்ச்சிக்குரியவர்களாய் வைப்பேன். Zephaniah 3:19. செப்பனியா 3:19. So wherever you failed, God will give you praise by giving you high marks. எங்கெங்கெல்லாம் தோல்வியை சந்தித்தீர்களோ அங்கெல்லாம் உயர்ந்த மதிப்பெண்களை கொடுத்து தேவன் உங்களை புகழ்ச்சிக்குரியவர்களாய் வைப்பார். Till now in whichever subject you failed,
In that subject you are going to get the maximum marks from today. இந்நாள் வரை எந்தெந்த பாடங்களிலே நீங்கள் தோல்வியுற்றீர்களோ அந்த பாடங்களிலெல்லாம் அதிகபட்ச உயர்ந்த மதிப்பெண்களை இனி உங்களுக்கு அவர் தருவார். If you have gone through shame in your home, God will give you honor in your home. ஒருவேளை உங்கள் வீட்டிலே நீங்கள் வெட்கத்தை அனுபவித்திருந்தால் வீட்டிலே உங்களை தேவன் கனம் பண்ணுவார். Your own parents, your own sisters, brothers and relatives will honor you. உங்கள் சொந்த பெற்றோர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உங்கள் உற்றார் உறவினர்கள் உங்களை கனம் பண்ணி பாராட்டுவார்கள். God will give you such marks and success before their eyes. அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக அந்த அளவுக்கு உயர்ந்த அதிகபட்ச மதிப்பெண்களை இறைவன் உங்களுக்கு In கொடுப்பார். society he will lift you up. சமுதாயத்திலே உங்களை அவர் உயர்த்துவார். In your school he will lift you up. உங்கள் பள்ளியிலே உங்களை ஒரு In your உயர்த்தி heart he will நிறுத்துவார். lift you up. உங்கள் இதயத்தில் உங்களை உயர்த்துவார். Let not your heart be troubled. உங்கள் இதயம் கலங்காதிருக்கட்டும். This is because Jesus went through shame himself. இயேசு தாமே இந்த அவமானத்தின் பாதையில் கடந்து சென்றபடியினால் Psalm 69:7. 69ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். He knows what it is to go through shame and failure. வாழ்க்கையிலே தோல்வி அவமானத்தை சந்திப்பதென்றால் இன்னதென்று அவருக்கு தெரியும். Look at him on the cross. சிலுவையின் மேல் தொங்கும் அவரை பாருங்கள். He was all alone. அவர் தன்னந்தனிமையாய் இருந்தார். Everybody criticized him. எல்லாரும் அவரை குற்றப்படுத்தினார்கள். Maybe you are going through that today. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் அந்த பாதையில் போய் கொண்டிருக்கலாம். Jesus knows your agony. இயேசுவுக்கு உங்கள் வேதனை தெரியும். He had no dress. அவருக்கு உடுத்த குடை கூட இல்லை. He was naked. அவர் நிர்வாணமாய் இருந்தார். Everybody spat on him. எல்லாரும் அவர் மேல் காரி துப்பினார்கள். Maybe people are spitting on you because you don't have the mark. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் நல்ல மார்க் எடுக்கவில்லை என்பதற்காக மக்கள் உங்கள் முகத்தில் துப்பலாம். Jesus knows that agony. இந்த வேதனையை இயேசு அறிவார். He knows your tears. உங்கள் கண்ணீரை அவர் அறிவார். He knows your suffering. உங்கள் பாடுகள் அவருக்கு He'll தெரியும். come to help you. உங்களுக்கு உதவி செய்ய அவர் He'll வருகிறார். adorn you with the best marks and with greatest praise. சிறந்த மதிப்பெண்களை கொடுத்து மிக அதிகபட்சமான புகழ்ச்சியில் உங்களை அவர் They அலங்கரிப்பார். slapped the face of Jesus and spat on his face. இயேசுவின் கன்னத்திலே ஓங்கி அறைந்தார்கள், முகத்தில் காரி துப்பினார்கள். But today he wears a crown on his head. ஆனால் இன்றோ அவர் தம் சிரசில் ஒரு கிரீடத்தை அணிவித்திருக்கிறார். Because he rose up from the dead. மரணத்திலிருந்து அவர் உயிரோடு எழுந்ததினால் He will raise you up. உங்களையும் அவர் He'll எழுப்புவார். raise you up. உங்களையும் எழுப்புவார். He'll give you crown of success. வெற்றியின் மகுடத்தை உங்கள் சிரசில் வைப்பார். As you have come to pray to him. இன்றைக்கு அவரிடத்தில் பிரார்த்தனை செய்ய நீங்கள் வந்திருக்கிறபடி That is the future you will have. அதுதான் உங்களுடைய எதிர்காலமாய் இருக்கும். And he says in Isaiah 61:7. ஏசாயா 61:7 அவர் சொல்லுகிறார். He'll give you double portion of honor for the shame that you have gone through. நீங்கள் அனுபவித்த வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு உங்களுக்கு கனம் தருவார். Let not your heart be troubled. உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். Today இன்று that grace is coming upon you. அந்த கிருபை உங்கள் மீது வருகிறது. And now இப்பொழுது all your shame of the past will be taken out by Jesus. உங்கள் கடந்த கால வாழ்க்கையின் வெட்கமான அவமானத்தை எல்லாம் இயேசு இப்பொழுது உங்களை விட்டு நீக்கி விடுவார். And he will send his wisdom into you. தம்முடைய ஞானத்தை உங்களுக்குள்ளே அனுப்புவார். His knowledge into you. அவருடைய அறிவை உங்களுக்கு உட்புகுத்துவார். Because he is the source of all wisdom. ஏனென்றால் எல்லா ஞானத்துக்கும் மூல ஊற்று அவர்தான். And the Bible says wisdom makes a face to shine. வேதம் சொல்லுகிறது ஞானம் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். From today the wisdom of God will come into you. இன்று முதல் இறைவனுடைய ஞானம் உங்களுக்குள்ளே வரும். His memory power will come into you. அவருடைய நினைவாற்றல் ஞாபக சக்தி உங்களுக்குள் His வரும். understanding power will come into you. அவருடைய புத்தி கூர்மை உங்களுக்குள்ளே வரும். His reproduction power will come into you. அவருடைய மறு உற்பத்தி திறன் ஆற்றல் உங்களுக்குள்ளே அதிகரிக்கும். And your shame will go. உங்கள் அவமானம் அகன்றுவிடும். You'll have double portion of honor and marks. இரட்டிப்பான மதிப்பெண்களையும் கணத்தையும் சுதந்தரிப்பீர்கள். Let me read Isaiah 61:7 and 9. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7-9 வசனங்களை நான் வாசிக்கிறேன். God says for your shame தேவன் சொல்கிறார் உங்கள் வெட்கத்துக்கு you பதிலாக will have double honor. இரண்டத்தனையாய் பலன் வரும். You will possess double marks. நீங்கள் 2 மடங்கு மார்க்குகளை வாங்குவீர்கள். Everlasting joy shall be upon your head. நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும். When the marks come, when the future blessings come, you will jump with joy. உங்களுடைய வருங்கால ஆசீர்வாதமாகிய மதிப்பெண்கள் வரும் பொழுது நீங்கள் ஆனந்த சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பீர்கள். You'll be known among all the people. Your name will be so famous. எல்லா ஜனங்கள் மத்தியிலேயும் நீங்கள் அறியப்பட்டிருப்பீர்கள். உங்கள் பெயர் அவ்வளவு பிரபலமாய் புகழ் பெற்றிருக்கும். Lifelong all will say about you. வாழ்நாள் முழுவதும் எல்லாரும் உங்களை குறித்து என்ன சொல்லுவார்கள்? These are the children whom God has blessed. இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். Everyone will speak about you saying you are blessed by God. ஆம், உங்களை பார்க்கிற எல்லாருமே
இவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி திரிவார்கள். Maybe your parents have not been able to bless you. ஒருவேளை உங்கள் பெற்றோர்களால் உங்களை ஆசீர்வதிக்க முடியாமல் இருக்கலாம். Maybe your daddy himself is without a job. ஒருவேளை உங்கள் அப்பாவுக்கே ஒரு வேலை இல்லாமல் இருக்கலாம். Maybe your parents are sick. ஒருவேளை உங்கள் பெற்றோர் வியாதியாய் இருக்கலாம். கவலைப்படாதே, இயேசு சுவாமி உனக்கு உதவி செய்வார். இயேசு சுவாமி உனக்கு உதவி செய்வார். இன்றைக்கு என்னென்ன கண்ணீர் உனக்கு இருக்கிறதோ அத்தனையும் இயேசு துடைப்பார், அத்தனையும் துடைப்பார். இயேசப்பாவே வந்து உட்கார்ந்து உனக்கு ஆறுதல் சொல்லி அற்புதங்களை செய்து உன்னை படிக்க வைப்பார். வெட்கத்தை கந்த அதே இடத்திலே உனக்கு 2 மடங்கு புகழ்ச்சியை தருவார், உன்னை உயர்த்துவார். அதற்காக தான் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். அந்த கிருபையை கர்த்தர் உங்கள் மீது இப்பொழுது இறங்க செய்ய போகிறார். Don't be afraid. பயப்படாதீர்கள். It is enough you have cried. நீங்கள் அழுதது போதும். Jesus knows your agony. உங்கள் வேதனை இயேசு அறிவார். He has cried. அவர் அழுதிருக்கிறார். My God, என் தேவனே, my God, என் தேவனே, why have you forsaken me? ஏன் என்னை கைவிட்டீர்? He knows your agony. உங்கள் வேதனை அவருக்கு தெரியும். You are his darling child. நீங்கள் தான் அவருடைய கண்மணி You செல்லப்பிள்ளை. have come to him. அவரிடத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். Because of you only he will get praise. உங்கள் நிமித்தம் தான் அவருக்கு புகழ்ச்சி உண்டாகும். He will wipe away your tears today. இன்றைக்கு அவர் உங்கள் கண்ணீரை For துடைப்பார். your sake he will bless your home. உங்கள் நிமித்தம் உங்கள் வீட்டை அவர் ஆசீர்வதிப்பார். He will remove your agony. உங்கள் வேதனை அவர் நீக்கி விடுவார். Do you say you are sick in your body? சரீரத்தில் நான் நோயாளியா இருக்கிறேன்னு சொல்றீங்களா? I'm not able to study, I'm getting headache. என்னால் படிக்க முடியவில்லை, படித்தால் தலைவலிக்கிறது. My hands are perspiring. என் கைகள் எல்லாம் வியர்த்து I கொட்டுகிறது. get a stomach pain, uncle, I'm not able to study. எனக்கு வயிற்று வலி எடுக்கிறது, என்னால் படிக்க முடியவில்லை. Jesus will heal you tonight. இன்று இயேசு உங்களை குணமாக்குவார். He'll heal you right now. இப்பொழுதே உங்களை அவர் குணமாக்குவார். Remove your shame. உங்கள் வெட்கத்தை நீக்கி விடுவார். He loves you. உங்களை அவர் நேசிக்கிறார். Let us hear the stories of some young children who did very well in their studies in the midst of their agony. வேதனையின் மத்தியிலே தங்கள் படிப்பில் சிறந்து விளங்கின சில இளம் பிள்ளைகளுடைய சாட்சிகளை கேட்போமா? I am Kingston Manuel. I am coming from Pudupet. நான் DAV கோபாலபுரம் ஸ்கூலில் படித்தேன். I am a young partner from my birth. ஆக்சுவலாக நான் என்னோட 10th வரைக்கும் I was topper. These are my medals and my certificates. I got like 22 medals and 3 overalls, topping my 8 sections. நான் 10th வரைக்கும் like because of prayer calls, Jesus calls and prayer tower, I've been able to do this. DAV. After 10th, நான் 11th வந்து moved into state board, so it was bit different. 12th வந்து like before my boards, just 2 months before my boards, I got diagnosed with idiopathic pancreatitis. That is severe pain. அது ரொம்ப தாங்கவே முடியாது, ரொம்ப பெயின் இருக்கும், ரொம்ப சிவியராக இருக்கும். லைக் எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. லைக் டாக்டர் சொன்னாங்க கால் பேடா ஷுட் பி ரிமூவ்ட். அதான் ஒரே இது, நீ எக்ஸாம் எழுத முடியாது, யூ ரைட் இட் நெக்ஸ்ட் இயர் அப்படி சொன்னாங்க. பட் அது ஒரு ஹோப்பே லாஸ் ஆயிடுச்சு. லைக் ஐ வாண்டட் டு மெடிசன். ஸோ அவங்க இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, லைக் நெக்ஸ்ட் இயரே எழுதிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் தே டென்ட் லூஸ் ஹோப். தே ஸ்டார்டட் கான்டாக்டிங் ப்ரேயர் டவர், ப்ரேயர் வித் தெம். எல்லா நாளும் முன்னாடி என்னோட ப்ரேயர் கார்டை படிச்சிட்டோம். பிஃபோர் டூயிங் ஈவன் ஸ்டார்டிங் மை லேர்னிங் ஃபார் த எக்ஸாம் டூ, I used to go through the prayer card and learn. Even during my physics exam, I had this pain, but God made me like come through all of that. I got 1169 in my board. But actually நான் எந்த எக்ஸாமே எழுதல, ஆஃப் இயர்லிக்கு அப்புறம் எந்த எக்ஸாமே எழுதல, ஆஃப் இயர்லி கூட நான் எழுதல. பிகாஸ் ஆஃப் தட் ஒரு ரிவிஷன், ஒரு பேப்பர் கூட நான் தொடல பிஃபோர் ஐ என்டர்ட் த போர்ட். லைக் முடியல. ஸோ எக்ஸாம் எழுதும் போது கூட லைக் ஐ டோன்ட் கம்ப்ளீட் மை பயாலஜி பேப்பர், முடிச்சதே இல்லை. எப்போ தான் ஐ கம்ப்ளீட்டட், மோஸ்ட் ஆஃப் டைம் ஐ டோன்ட். ஐ வாஸ் லைக் எப்போ முடிப்பேன், ஏன்னா 12th போர்டு, அது ஐ டோன்ட் ஹவ் எனி ரைட்டிங் ப்ராக்டிஸாக கூட இல்லை, எப்படி முடிப்பேன்னா. பட் ஐ காட் 200 in my biology. 200 out of 200 in biology. Great. And now I'm doing my first year MBBS in Chengalpet Medical College. So you are into MBBS in Chengalpet Medical College. Shall we give him a big hand clap? அவருடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கிறார் பாருங்க. What a great God. ஆஃபலி எக்ஸாம் எழுத முடியல, ப்ரிப்பரேஷன் பண்ண முடியல, ஆனால் கர்த்தர் சுகமாக்கி எக்ஸாம் எழுத வச்சுட்டார். What a great God. God will do that for you. உங்களுக்கும் தேவன் இதை செய்வார். இப்போ அதுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். We will listen to one more testimony. என் பேர் ஸ்ருதி, நான் சைதாப்பேட்லேருந்து வரேன். I finished my 12th in Holy Angels last year.
as everyone knows, November upper we will have our pre-half yearly exams. At the same time, I had my appendicitis operation done. I couldn't attend my pre-half yearly exam because of that. And after that, or 1 month we will have our half yearly. Appo I had a wrong medication for typhoid that made me so weak I couldn't even get up. Economics exam morning எழுந்துக்கிறேன் அப்படியே கீழே விழுந்தேன். எக்ஸாம் எழுத முடியல. எங்கள் வீட்டிலலாம் சரி விட்டு மார்ச் எக்ஸாம் வேணாம், நெக்ஸ்ட் ஜூன் எழுதிக்கலாம், அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. ஸோ ஐ ரியலி குடன்ட் பேர் தட். அதுக்கப்புறம் அப்போது ஃபெப்ரவரியில் நடந்த இந்த ப்ரேயர் மீட்டுக்கு நாங்கள் வந்தோம். அப்போது டாக்டர் பால் தினகரன் ப்ரேயர் பண்ணார், லெட் ஆல் யுவர் வீக்னஸ் டர்ன் இன்டு யுவர் ஸ்ட்ரென்த். தோல்வி அடைவதற்காக அல்ல, நீங்கள் வெற்றி அடைவதற்காக கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். You have been chosen by God not to face failure but to meet with success. I had that faith in me. I wrote my 12th board and I scored 3 centums in my 12th. In commerce, accounts and business maths. Commerce 200, business maths 200, accounts 200. 195 in French, 190 in English, and even during my results, and my result was on my birthday, and this was my birthday gift actually. Anniki vandapo in economics I had only 173. Again I was put down. திரும்பி ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து இல்லை ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணால் மார்க் கம்மியாக சான்சஸ் இருக்குன்னாங்க. சேம் அகெயின் ஐ புட் த ஃபெய்த் இன் காட். ஐ அப்ளைட் ஃபார் ரீவேல்யூவேஷன். I got 190 in economics with an increase of 17 marks. Wonderful. 190 in economics. Amazing. Sam போறப்போ மார்னிங் ப்ரேயர் பண்ணிட்டு போவோம், ஜீசஸ் கால்ஸ் ப்ரேயர் பண்ணிட்டு போவோம், திருப்பி வந்தும் ப்ரேயர் பண்ணுவோம், இந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்கோன்ட்டு. ஹேவிங் என்ரோல் இன் காமர்ஸ் ஸ்ட்ரீம், ஐ எம் டூயிங் மை CA நவ். அண்ட் எங்கள் அம்மா நான் 12th எடுக்கிற மார்க்ஸ் 10 times கொடுக்குறேன்னு ப்ரேயர் பண்ணிக்கிட்டாங்க. Wonderful. Thank you. Lord, bless this offering as she is giving 10 times her marks in +2. Give her 100 times. Increase her, Lord. Increase your son. Do miracles for him and give him a golden future. In Jesus' name. Amen. God can do that for you. தேவன் உங்களுக்கும் கூட இதை செய்வார். How many of you believe God can do that for you? எனக்கும் தேவன் இதை செய்வார் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? Now we are going to pray for you. இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். யாருக்கு சுகம் இல்லையோ இப்பொழுது இயேசு உங்களை சுகமாக்குவார், உங்களை பலப்படுத்துவார். எக்ஸாமை எழுதுவீர்கள், எழுதுவது மட்டுமல்ல, அவர் பாருங்கள் 200 out of 200 வாங்கும்படி ஆண்டவர் செய்தார். MBBS CA சேரும்படி கிருபை செய்திருக்கிறார். He'll do it for you. Right now we are going to pray together for you. இப்பொழுது உங்களுக்காக சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். Shall we all stand to our feet? நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமா? அருள்நாதரே, மனம் இறங்கு ராஜா, மனம் இறங்கு சாமி. உம்மிடத்தில் வந்திருக்கும் அந்த பிள்ளைகள் இவர்கள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது கட்டி அணைத்து முத்தமிடும் இயேசப்பா. Kiss them and bless them, Lord. Kiss them and bless them. இந்த நேரத்தில் அவர்கள் இருதயத்தில் இருக்கும் கவலைகளை புட்டுங்கி போடும் சுவாமி, பயங்களை திகில்களை புட்டுங்கி போடும் இயேசப்பா. இப்பொழுதும் அது ஜீவன் அவர்களுக்குள் இறங்கட்டும் இயேசப்பா. இயேசுவின் நாமத்தினாலே கிறிஸ்துவின் ஜீவன் அவர்களுக்குள் இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. Let everybody feel your presence, feel your power. அவள் கண்ணீரை துடையும் அப்பா. இனிமேல் கண்ணீரை வரக்கூடாது ராஜா. உமது சந்தோஷத்தின் ஆவி அவர்களுக்குள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக ராஜா, இறங்குவதாக, இறங்கு. இனி பயமே இருக்கக்கூடாது. பயத்தை துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். அத்தனை பேர் உள்ளத்தில் இருந்தும் நான் இப்பொழுது பயத்தை துரத்துகிறேன். பொல்லாத பயத்தின் ஆவியே, ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்தையும் விட்டு நீ வெளியே போ என்று உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். பலவீன ஆவியே, இயேசுவின் நாமத்தில் உன்னை ஒவ்வொருவர் உள்ளத்தில் இருந்து வெளியே துரத்துகிறேன். இப்பொழுது நீ பேசாமல் போ, பேசாமல் போ. ஒவ்வொரு உரையும் விட்டு நீ வெளியே போ. உன்னால படிக்க முடியாது என்று சொல்லும் ஆவியை நீ ஒவ்வொரு உரையும் விட்டு நீ வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் உன்னை வெளியே துரத்துகிறேன். உனக்கு இனி எதிர்காலம் கிடையாது. இருள்தான் உன் பலவீனம் உன்னை கொல்லும் என்று சொல்லும் பொல்லாத பிசாசின் ஆவிகளே, ஒவ்வொரு ஆவியும் விட்டு நீ வெளியே போ என்று உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். படிப்பதெல்லாம் புரியட்டும். இந்த வினாடியிலிருந்து அண்டர்ஸ்டாண்டிங் பவர் அவர்களுக்குள் இறங்குவதாக.
எல்லாவற்றையும் புரிய வைக்கும் அறிவின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் மூலம் அவர்களுக்குள் இறங்குவீராக. எல்லாம் பிள்ளைகளுக்கு புரியட்டும், புரியட்டும், புரியட்டும் அப்பா, புரியட்டும். அதே சமயம் ஞாபக சக்தி அவர்களுக்குள் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஞாபக சக்தி இறங்குவதாக, இறங்குவதாக சுவாமி. ஞாபக சக்தியின் ஆவி இறங்குவதாக சுவாமி. படித்தது அப்படியே போட்டோகிராபிக் மெமரி போல கண்கள் முன்பதாக இருப்பதாக. அதே சமயம் எல்லாவற்றையும் அனலைஸ் பண்ணும் ஞானத்தின் ஆவியும் இறங்குவதாக, அண்டர்ஸ்டாண்டிங் பவரும் இறங்குவதாக சுவாமி. ரெண்டையும் பிள்ளைகளுக்குள் இயேசுவின் நாமத்தில் வைக்கிறேன் அப்பா. நீர் அதை உறுதிப்படுத்துவதற்காக நன்றி, நன்றி. கான்சென்ட்ரேஷனை தார சுவாமி. புக்கு அப்படியே வைத்தால் பல மணி நேரம் அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கட்டும் அப்பா. முழு கான்சென்ட்ரேஷனை கொடுக்கிறேன். டிஸ்ட்ராக்ஷனை கொண்டு வரும் ஆவிகளை வெளியே துரத்துகிறேன் அப்பா. வீட்டு பிரச்சனை ஒன்றும் அவர்கள் அருகே வரக்கூடாது. 75% பேப்பரை அல்ல, 100% பேப்பரை எழுதும்படியாக ஒவ்வொருவர் மீதும் ஆசீர்வாதம் இப்பொழுது இறங்குவதாக. 100% முட்டிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, முட்டிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு 1 மார்க் கொஸ்டின் கூட ஒரு பிள்ளையும் விடக்கூடாது, விடக்கூடாது, விடக்கூடாது இயேசுப்பா, விடக்கூடாது. Please help them Lord, help them Lord, help them Lord, help them. இவர்களால் தான் நமக்கு புகழ்ச்சி வரப்போகிறது. கரங்களை நீர் பிடித்து எழுதும். என்ன நடந்ததுன்னே தெரியல, இயேசுப்பா வந்து என் கையை பிடிச்சிட்டார், அவர் தான் எழுதினார் என்று ஒவ்வொரு பிள்ளையும் சாட்சி கொடுக்கட்டும் அப்பா. ஒவ்வொரு மகனும் சாட்சி கொடுக்கட்டும் ஆண்டவனே. இன்று முதல் அதை செய்யும் அப்பா, செய்யும் அப்பா, செய்யும் அப்பா, செய்யும். அதோடு கூட சாமி மது பிள்ளைகளுடைய கண்ணீர் எல்லாம் இன்றோடு முடிவடைவதாக. வீட்டிலே ஒரு பிரச்சனை இனி இருக்கக்கூடாது. கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது ராஜா. சண்டை பிரச்சனை இருக்கக்கூடாது ராஜா. பிசாசு பிரச்சனை இருக்கக்கூடாது ராஜா. ஒரு பிரச்சனை வீட்டிலே இருக்கக்கூடாது. அவர்களுக்கு தகப்பனாய் இருந்து அவர்களை வாழ வையும் அப்பா. ஏசப்பா வாழ வையும். அன்பு செல்ல பிள்ளைகளை முத்தமிடும் அப்பா, முத்தமிடும். அருமையான எதிர்காலத்தை கொடுத்து செழிக்க செய். இன்றிலிருந்து இந்த ஆசீர்வாதம் இறங்குவதா, அற்புதம் நடக்க ஆரம்பிக்கட்டும். வல்லமை வல்லமை இறங்குவதாக, வாக்கியம் பெருகுவதாக. பேர் கே ரமேஷ். என்னுடைய மகன் ஆர் ஹரிபிரசாத் 10th போன தடவை படிச்சுட்டு இருந்தார். ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஜீசஸ் கால்ஸ்க்கு மீட்டிங்க்கு போன வருஷம் இங்கே வந்து அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறமா இங்கே இந்த ப்ரேயரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. இவனுக்கு மெமரி பாயிண்ட்டும் கம்மியாக இருந்தது. என் மகனுக்கு படிப்பு கொஞ்சம் சரியாக வராது. அந்த நேரத்தில் டான்சில் ப்ராப்ளம் வர அதிகமாக இருந்தால டெய்லி ஃபீவர், டெய்லி டாக்டர்கிட்ட போகிறது வர்றது, ஆப்ரேஷன் பண்ணோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கொஞ்சம் கவலையோடு இருந்தோம். அதுக்கப்புறமா என் மகனை இளம் பார்ட்னராகவும் போட்டுட்டேன். போட்டுட்டு கிட்டத்தட்ட மாதம் பணம் கட்டிட்டு வரேன், மாதம் ப்ரே பண்ணிட்டு வரேன். நான் மட்டும் தனியாக போயிட்டு வரேன். சில நேரத்தில் என் மகனையும் என் மனைவியும் அழைச்சிட்டு போகிறேன். நான் வந்து லோ மார்க்கு தான் வாங்குவேன்னு நினச்சேன். ஆனால் பாஸ் பண்ணுவானாங்கிறது கொஞ்சம் நம்பிக்கையை கொஞ்சம் இழந்து தான் இருந்தேன். ஆனால் கர்த்தரோட மையம்னால அவர் இந்த வாட்டி பாஸ் பண்ணியிருக்காரு 10th. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஹெல்த் பரவாயில்ல. இப்போ டான்சில் ப்ராப்ளம் சுத்தமாக கொஞ்சம் ஆப்ரேஷனே பண்ணல. நாங்கள் உண்மையிலே எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதாவது இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நான் நிஜமா அப்படிங்கிறத கூட நான் நிறையா டிவியில் பார்க்குறத விட சரி அவ்வளோதான். நேரில் இன்றைக்கி இந்த வாட்டி கண்டது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு அருமையானவர்களே, இளம் பங்காளர் திட்டத்திலே உங்கள் பிள்ளையை சேர்த்திருப்பீர்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைக்காக ஜெபகோபுரத்திலே ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. உங்கள் பிள்ளைகள் இந்த உலக தீங்கிற்குள் போகக்கூடாது. இன்னும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஞானத்தை ஆண்டவர் தர வேண்டும். இன்னும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை தர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் உங்கள் பெயரை சொல்லி ஜெபகோபுரத்திலே ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. இந்தியாவில் மட்டுமல்ல, அந்தந்த தேசங்களில் இருக்கும் ஜெபகோபுரங்களில் இருக்கும் பங்காளர்களுக்காகவும் அந்தந்த தேச ஜெபகோபுரத்திலே ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. ஆகவே உங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த திட்டத்திலே இன்னும் உங்கள் பிள்ளைகளை சேர்க்காமல் இருப்பீர்கள் என்றால் சேர்த்து விடுங்கள். ஒரு காலத்தில் என் பிள்ளையை சேர்த்தேன், அதோடு மறந்துட்டேன் என்று சொல்கிறவர்கள் ஒவ்வொரு மாதமும் அந்த திட்டத்திலே ஆண்டவருடைய மகிமைக்கென்று உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் காணிக்கை அனுப்பும் பொழுது அந்த மாதத்திற்கென்று கர்த்தர் ஆசீர்வாதத்தை உங்கள் பிள்ளைகள் மீது வைப்பார். அதோடு கூட உங்கள் காணிக்கைகள் எல்லாம் மற்ற பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்க நாங்கள் ஜெபகோபுரத்தில் இலவசமாக ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணுகிறோம்.
பொதுக்கூட்டங்களிலே ஜெபம் பண்ணுகிறோம், டெலிவிஷன் மூலம் ஜெபம் பண்ணுகிறோம், கடிதம் மூலம் ஜெபம் பண்ணுகிறோம், எல்லாம் இலவசமாக ஜெபம் பண்ணுகிறோம். அந்த செலவுகளெல்லாம் ஏற்க உங்கள் காணிக்கை உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆகவே கர்த்தர் அது நிமித்தம் உங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்கள் பிள்ளைகளை 2 மடங்கு ஆசீர்வதித்து கனம் பண்ணுவார். யோபுக்கு செய்தார், உங்கள் பிள்ளைக்கும் செய்வார். ஆகவே அதற்காக தான் உங்கள் பிள்ளைகளை பங்காளர்களாக இளம் வயதிலேயே சேர்க்கிறீர்கள். அவர்கள் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் ஆசீர்வாதம் பெறும் பொழுது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் இயேசு சுவாமியினால். ஆகவே இந்த திட்டத்திலே இணைந்து கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளை சேருங்கள். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் உங்கள் பிள்ளைகளை இந்த திட்டத்திலே ஆசீர்வாதமாக வையுங்கள். அதற்கென்று ஒவ்வொரு மாதமும் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் மூலம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி காணிக்கை அனுப்பி, உங்கள் பிள்ளைகள் பெயரில் காணிக்கை அனுப்பி அவர்களுக்கு பாக்கியத்தை கொண்டு வாருங்கள். எப்படி இந்த திட்டத்தில் சேருவது என்பதை நண்பர் கூறுகிறார், கவனித்து கேளுங்கள். இயேசு அழைக்கிறார் இளம்பங்காளர் திட்டத்தில் உங்கள் பிள்ளைகளை இணைத்திட அவர்களது புகைப்படம், பெயர், பிறந்த தேதி, ஜெபத் தேவைகள் மற்றும் உங்கள் முகவரியுடன் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய முகவரி: ஜெபகோபுரம் 72 ராஜாஜி சாலை, பாரிமுனை, சென்னை 1. மேலும் தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்கள் அருகாமையில் இருக்கும் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்தில் உங்கள் பிள்ளைகளை இளம்பங்காளர் திட்டத்தில் இணைத்திடுங்கள். இறைவன் இயேசுவின் பாதுகாப்பு வளையத்தில் உங்கள் பிள்ளைகள் செழித்திட இன்றே இயேசு அழைக்கிறார் இளம்பங்காளர் திட்டத்தில் இணைத்திடுங்கள்.